வணக்கம். இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 14 மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு நேற்று கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினர் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று அதிகாலை 14 இந்திய மீனவர்கள் அவரது இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் ஒரு பதிவு செய்யப்படாத நாட்டு படகுடன் சிறைபிடிக்கப்பட்டதை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களின் தனி கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றிய அரசு தூதரக ரீதியாக தலையிட வேண்டும் என்று நான் பலமுறை வேண்டுகோள் விடுத்த போதிலும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் தொடர்வது மிகவும் கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் அவர்கள் 2025ஆம் ஆண்டில் மட்டுமே நடைபெற்ற கைது சம்பவங்களில் இது 17வது சம்பவம் என்றும் தனது கடிதத்தில் கோடிட்டு காட்டியுள்ளார். தற்பொழுது 237 மீன்பிடி படகுகளும் 80 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் இருப்பதாகவும் மீனவர்கள் அவர்களின் ஒரே வாழ்வாதாரமான பாரம்பரிய நீர்நிலைகளில் மீன்பிடிக்கும் உரிமையை இழந்துள்ளதையும் தனது கடிதத்தில் வேதனையுடன் முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கைது செய்யப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு விரைவில் ஒன்றிய வெளியுறவுத்துறை சார்பில் பதிலளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.